விடாமுயற்சிக்கு ஒரு நல்ல உதாரணம் அப்படின்னா நம்மளோட ஆர்சிபி டீம் தான். கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமாக போராடி ஃபைனலாக வந்து கோப்பையை ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் இந்த 18 வருஷத்தில் அவங்க ஃபேஸ் பண்ணது ஏளனம் தாங்க. நிறைய மீம்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் இந்தியா ஆர்சிபி டீம்னாலே ஓகே அவங்க ஜெயிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கிண்டல் கேலி பண்ணது ஒரு பக்கம். அப்புறம் ஆர்சிபி உமன்ஸ் டீம் வந்து ஒரு வாட்டி கப் அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி அந்த டைமில் கூட அவங்களாம் ஜெயிச்சிட்டாங்க, மகளிர் அணியை வந்து எப்போவுமே பெண்ணுரிமைக்கு முன்னுரிமை தரீங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் மீம்ஸ் நிறைய போட்டாங்க. பட் விராட் கோலியோட நிலமை படுமோசம். அவரை மீம்ஸ்னாலே ஆர்சிபினாலே அவரை வச்சு அவரை தான் போடுவாங்க. மெயினாக அவரை போட்டு ஆர்சிபின்னு சொல்லி ஹெட்டில் போட்டு நல்லா கிண்டல் பண்ணி, நான் அதில் ஒரு சில மீம்ஸ்லாம் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், கிண்டல் பண்ணி பயங்கரமாக வந்து போடுவாங்க. ஸோ அவர் ரொம்ப அவமானப்பட்டிருக்காரு. 18 வருஷம் வந்து ஒரே டீமில் விளையாண்டு அதில் 10 வருஷமாக வந்து டீம் கேப்டனாக வேறு இருந்திருக்காரு. 10 வருஷமாக ஒரே டீமில் இருக்கிறது வேறு, அது டீம் லீடராக இருக்கும்போது அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம். அப்போ ஒரு வாட்டி தோற்று போகும்போதும் விராட் கோலியை தான் ப்ளேம் பண்ணியிருப்பாங்க எப்படின்னாலும். ஸோ டீம் ஆல் ஓவர் டீம் பண்ண மிஸ்டேக்ஸால் தான் இத்தனை வருஷம் வந்து அவங்களுக்கு வந்து தள்ளி போயிடுச்சு. பட் இருந்தாலும் ஆர்சிபியோட ரசிகர்கள் கொடுத்த சப்போர்ட்டுங்கிறது அதை சொல்லிக்கவே வேணாம். ஆர்சிபி ரசிகர்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, இப்போ ஜெயிச்சிட்டாங்க இல்லைங்களா, கப் அடித்த உடனே கர்நாடகா முதலமைச்சருக்கு லீவ் விடுங்க, இதை நாங்கள் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள்லாம் வந்து லெட்டர் எழுதியிருக்காங்களாம். அப்போ எந்த அளவுக்கு வந்து ஒரு வாட்டியும் அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க. ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸையும் வந்து கிண்டல் அடித்து மீம்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம். 18 வருஷங்கிறது சாதாரண விஷயமே இல்லை. 3 வாட்டி ஃபைனல் வரைக்கும் போயிருக்காங்க. பட் ஜெயிக்கவே முடியல. இந்த வாட்டி அவங்க ஜெயிக்கவும் விராட் கோலி அழுகுறாரு பயங்கரமாக. அதெல்லாம் பார்க்கும்போது இது வரைக்கும் நம்ம இப்படி பார்த்ததே இல்லையே இவரை அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்துச்சு. அவங்க பட்ட அவமானத்துக்கு இனிமேல் யாரும் ஆர்சிபியா ஜெயிக்கவே ஜெயிக்காது, அது ஒரு டுபாக்கூர் டீம் அப்படின்னு வந்து சொல்கிறவங்க எல்லாருமே ஆர்சிபி வரதுனாலே ஓகே அந்த டீமில் எங்கே ஜெயிக்க போகுது அப்படின்னு பேச மாட்டாங்க இனிமேட்டு அடுத்த சீசன்லேருந்து. ஸோ அவங்களும் சாம்பியன் ஆகிட்டாங்க. நம்ம வந்து கண்டிப்பாக ஆர்சிபி டீமுக்கு எல்லாருமே வந்து விஷ் பண்ணணும். ஃபைனலில் போன இந்த ஆர்சிபி பஞ்சாப் 2 டீமுமே வந்து ஈக்குவலாக தான் வந்து மீம்ஸ் போட்டு கலாய்ச்சாங்க ஃபேன்ஸ் எல்லாம். நாங்களாம் சென்னை ஃபேன்ஸு, நாங்களாம் மும்பை இந்தியன் ஃபேன்ஸு அப்படின்னு சொல்லி அவங்களாம் காலரை தூக்கி விட்டுக்கிட்டாலும் நாங்களும் ஒரு நாள் ஜெயிப்போண்டா அப்படின்ற மாதிரி ஆர்சிபி பஞ்சாப் சப்போர்ட்டர்ஸ்லாம் ரொம்ப நம்பிக்கையோடு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த டைமில் ஃபைனல் வரைக்கும் வந்துட்டாங்க. 2 டீமையுமே வந்து ஈக்குவலாக தான் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஆர்சிபி ஜெயிச்சிருச்சு, பஞ்சாபும் வந்து அப்கமிங்கில் வந்து ஜெயிச்சு கப்பை வின் பண்ணணும்னு நான் வாழ்த்துறேன். அவமானப்பட்டு வாங்கின கோப்பை அது. ஸோ ராயல் சேலஞ்சர்ஸ்க்கு இந்த கப்போட வேல்யூ நல்லாவே தெரியும். டக்குன்னு வாங்கின எந்த பொருளுமே வந்து டக்குன்னு கிடைக்கிறத விட அதுக்காக போராடி அவமானப்பட்டு அது கிடைக்கும்போது தான் வந்து அதோட வேல்யூவே வந்து தெரியும். அப்படி தான் வந்து ஆர்சிபிக்கு இந்த ஐபிஎல் கோப்பை கிடச்சிருக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட் டீம்ஸ். அப்கமிங்லேயும் வந்து உங்கள் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும்னு நாங்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறோம். மற்ற டீமுக்கு நல்ல ஒரு டஃப்பான ஒரு சாம்பியனாக இருங்க எல்லாருமே. வாழ்த்துக்கள்.